This is video sponsored by Educost. Educost Digital Marketing. Educost offer skill boost, correct and digital marketing and shop marketing, coaching and more. In private and security, live the class with example, speed and movement. Will course are available with the English and Tamil. Struggle to find courses that truly speak your language? It's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வானிலையில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு எண்ணெய் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. அது பொரிஞ்சு வந்தோடனே அது அந்த கடுகு வெடிச்சேன்னு ஒரு கொத்து ரெண்டு கத்து கருவேப்பிலையை போட்டுக்குங்க. 2 கத்து கருவேப்பிலையை போட்டுங்க. கருவேப்பிலை போடும்போது எண்ணெய் வெடிக்கும், அதனால் பார்த்து பொறுமையாக பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டை நல்லா தோலோடு தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்குங்க. பூண்டு மணம் வரும் நீங்கள் பூண்டு போட்டோன்னே ஒரே நிமிஷத்தில் மணம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரையும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. வறுத்து எடுத்துக்கிட்டு அதாவது 2 உருளைக்கிழங்கு தோல் நறுக்கி சீவி அலசி வச்சுருக்கேன். அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை அதில் போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த உருளைக்கிழங்கை இதில் போட்டுங்க. கொஞ்சம் கூட லைட்டாக ஈரம் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் போடும்போது உருளைக்கிழங்கு தண்ணி நல்லா வடித்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தட்டில் தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கிட்ட பிறகு தேவையான அளவு சால்ட் உப்பு, ஒரு பிஞ்ச் சால்ட் உப்பு போட்டுக்கிட்டு அதுக்கு உரப்புக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் இல்லை ஒரு 1.5 ஸ்பூன். நான் ஒரு 1.5 ஸ்பூன், கொஞ்சம் சின்ன ஸ்பூன்னால் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்ட பிறகு அதை லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுக்குங்க. லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டு அடுப்பை அப்படியே சிம்மில் இருக்கட்டும். ஏன்னா அதிகமாக வச்சோன்னா உருளைக்கிழங்கு குழஞ்சிரும். அதனால் அடுப்பை சிம்மிலே வச்சுக்குங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பு சிம்மிலே வச்சுக்குங்க. அப்போ தான் பொறுமையாக வெந்தால் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு குழையாமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆனோன்னு லைட்டாக மணம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தட்டை எடுத்துட்டு ஒரு கிண்டி நல்லா கிளறி விட்டுக்குங்க. உருளைக்கிழங்கு உடையாமல் லைட்டாக பிரட்டிக்குங்க. அப்படியே லைட்டாக கிண்டி விட்டு திருப்பியும் அந்த பிளேட்டை போட்டு மூடி வச்சுக்குங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆனோன்னே அதுக்கப்புறம் எடுத்து கிண்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. எடுத்து பிளேட் எடுத்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்குங்க. லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டு இப்போது குழையாத உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு வறுவல் சமைச்சு பாருங்க. உருளைக்கிழங்கு வறுவல் உங்கள் சின்ன பிள்ளை கூட ரொம்ப பிடிக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் 2 பல் பூண்டை நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா வாயு தொல்லைக்கு இருக்காது.
எல்லோரும் சமைச்சு பாருங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.